உங்க குழந்தைய சரி பண்றதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. இதுக்கு வேற வழியே இல்லையா? இங்க பாருங்க சார், இந்த குழந்தைய கலைச்சே ஆகணும்னு நான் சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஒரு டாக்டரா இருந்து இத நான் சொல்லக்கூடாது. என்ன இந்த உலகத்துல உடல் வளர்ச்சி குறைபாடோட பிறந்த எத்தனையோ பேரு பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிற மனுஷங்களால தொட முடியாத உலகத்தை கூட அவங்க தொட்டிருக்காங்க. எனர்ஜி லெவல், மைண்ட் ஷார்ப்னஸ் இதெல்லாம் நார்மல் பர்சனை விட அவங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனாலதான் ஊனன்ற வார்த்தையை அரெஸ்ட் பண்ணிட்டு மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவங்களுக்குன்னு சில தனித்துவமான வேதனைகள் இருக்கு. அத வார்த்தையால சொல்ல முடியாது. அதனாலதான் கருவிலேயே உங்க குழந்தையோட நிலைமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அந்த முடிவை நீங்க இப்பவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க இப்ப நந்தினிய வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சிஸ்டர், இது வரைக்குமான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு இவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஓகே டாக்டர். சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நந்தினி குழந்தை கலைஞ்சிருச்சா? ஆக்சிடென்ட்ல கலைஞ்சதா இல்ல ஊசி போட்டதால கலைஞ்சதா? சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு டென்ஷனா இருக்கு. ஐயோ மேடம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சீக்கிரமா சொல்லு. குழந்தை தானாவும் கலையில, நான் ஊசி போடவும் முடியல. ஏய் முட்டாள், என்ன சொல்ற நீ? நாங்க 2 பேரும் உனக்கு மாறி மாறி விளக்க சொல்லி தானே அனுப்பினோம். அங்க போனது தொழில் துரோகம் அது இதுன்னு மனசு மாறிட்டியா நீ? ஐயோ இல்ல மேடம், நான் மனசெல்லாம் மாறல மேடம். ஏன் நாங்க சொன்னதை செய்யல? மேடம், நடந்ததை தெளிவா சொல்ல விடுங்க. என்ன? சரி சீக்கிரம் சொல்லு. ஆக்சிடென்ட் ஆனதுல தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுல குழந்தை கலையிலனாலும் உன்னை கலக்க சொல்லி தானே அனுப்பி. மேடம், நான் இன்னும் முழுசா சொல்லியே முடிக்கல. டென்ஷன் ஏத்தாத, சீக்கிரமா சொல்லு. அந்த குழந்தை தப்பிச்சதுன்னு தெரிஞ்சதும் அத கலைக்கிறதுக்காக நான் இன்ஜெக்ஷனோட உள்ள நுழையும் போது அந்த நந்தினியோட அம்மா திடீர்னு கதவை திறந்து மோதிட்டாங்க. அப்ப என் கை தவறி ஊசி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அந்த அம்மாவை பார்த்து, அறிவில்ல உனக்கு, அப்படி இப்படின்னு ஒரு புடி புடிச்சிட்டேன். அந்த அம்மாவை திட்டுறதா முக்கியம்? நீ மறுபடியும் ஓடி போய் உடனே இன்னொரு ஊசி எடுத்துட்டு வந்து போட வேண்டியதானே? ஊசி தட்டி விட்டதுனால நான் எதுவும் சொல்லாம போனா
அவங்களுக்கு என் மேல டவுட் வரும்னு தான் 2 வார்த்தை திட்டிட்டு அப்புறம் போய் வேற ஊசி எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அந்த அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டாக்டர் அம்மா வந்துட்டாங்க. அச்சோ, அப்படின்னா கீழே விழுந்த ஊசியை டாக்டர் பாத்துட்டாங்களா? அது என்ன ஊசின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்ப நீ மாட்டிக்கிட்டியா? எதுக்கு இவ்ளோ பதறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. டாக்டர் அம்மா கவனிக்கிறதுக்கு முன்னாடியே ஊசியை ஜாக்கிரதையா நான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். டாக்டர் கிட்டயும் பேஷண்ட்டுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடலான்னு வந்தேன். இந்த அம்மா தட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். நல்ல வேலை, பதட்டத்துல எதுவும் ஓடறாம இருந்தியே. சரி, டாக்டர் போனதும் மறுபடியும் நீ அந்த ஊசியை போடுறதுக்கு ட்ரை பண்ணியா இல்லையா? இல்ல மேடம், டாக்டர் அப்போ இன்னொரு நர்ஸ் கிட்ட ஊசி போட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஐசியூக்கு அனுப்பிட்டாங்க. அப்படின்னா டோட்டலா சொதப்பிட்டு அது சொல்றதுக்காக தான் எங்க பரபரப்பா கிளம்பி வந்தியா? கவலைப்படாதீங்க மேடம், இன்ஜெக்ஷன் விஷயம் சொதப்பினாலும் இன்னொரு விஷயத்தை தெளிவா செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். இனிமே அந்த குழந்தையை அழிக்கிறதுக்கு நாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. எல்லா ரிஸ்கையும் அந்த நந்தினியே எடுத்துருவா. நான் சொல்றது உண்மை மேடம். ஏய், என்ன வளர்ற? நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. அவ குழந்தைய அழிக்கிறதுக்கு அவளே ரிஸ்க் எடுப்பாளா? அந்த அளவுக்கு நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற இன்னொரு பேஷண்ட்டுக்கு கருவிலேயே குழந்தை ஊனமா இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அவளோட பேரும் நந்தினி தான். அதனால அவளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை இந்த நந்தினி பேர்ல டைப் பண்ணி டாக்டருக்கு அனுப்பி வச்சுட்டேன். அதோட டாக்டர் நந்தினிய நேரா பார்த்து, சாரிமா, ஏதோ ஒரு கெஸ்ஸிங்ல தான் உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா குழந்தையோட உண்மையான பிரச்சனைய ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீங்க இந்த குழந்தைய பெத்துக்கணுமான்னு கேட்டாங்க. வெரி குட், வெரி குட். அதுக்கு அந்த நந்தினி என்ன சொன்னா? ஊனமான குழந்தைய பெத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லைன்னு சொன்னாலா? எங்க சொன்னா? அவ மட்டும் இல்ல, அவ குடும்பமே சேர்ந்து டாக்டர் கிட்ட, இல்ல டாக்டர், எங்களுக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம், எப்படியாவது இந்த குழந்தைய சரி பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினாங்க. அதுக்கு டாக்டர் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பா அந்த குழந்தைய நந்தினி பெத்துக்க மாட்டாங்கற சந்தேகமே வேண்டாம். வேற வழியே இல்லாம தன்னோட குழந்தைய அழிக்கிறதுக்கு தானே சம்மதம் சொல்லுவா. உங்க ஆசையை நிறைவேற்றிட்டு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். வரேன் மேடம். நில்லு 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 கல்பனா, நீ எவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. உன்னை நான் வெறும் கையோட அனுப்பலாமா? அவ குழந்தைய கொன்னுட்டு உன் குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. சரிங்க மேடம். வரேன் மேடம். ம். பரவாயில்லம்மா, இந்த நர்ஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்பினாலும் இப்ப நம்மள மாதிரி எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்கா பாரு. அவளா யோசிக்கலடி, நம்ம பணம் அவளை யோசிக்க வைக்குது. அம்மா தாயே, என் பொண்ணு மேல இன்னுமா உனக்கு இறக்க வரல? அவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற? இத்தனை நாளா அவளை சோதிச்ச நீ இப்ப கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ வயித்துல வளர்ற பிஞ்சு குழந்தையையும் சோதிக்க ஆரம்பிச்சிட்டியே. என் பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு பதிலா அவளை பெத்த தாய் என்ன பழி வாங்கிருக்கலாமே. என் கையையோ காலையோ முடக்கி போட்டிருக்கலாமே. அவ்வளவு ஏன், இதுக்கு பதிலா என் உயிரை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேனே. என்ன பழி வாங்குறதுக்காக ஏன் என் வயித்துல இருக்கிற கருவை இப்படி படிச்ச? நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா? அப்படின்னா
எதுக்கு இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை படிச்ச? என்ன படிச்சு ஏன் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற? என்னால யாருக்குமே நிம்மதி இல்லையே. பெத்த அப்பா அம்மாவுக்கும் நிம்மதி இல்ல, கட்டின புருஷனுக்கும் நிம்மதி இல்ல. கடைசியில இந்த பாவி வயித்துல உருவான காரணத்தினால என் குழந்தைக்கும் நிம்மதி இல்ல. நான் மன்னிக்க முடியாத பாவின்னு முடிவு பண்ணி இருந்தா என்ன வேணாலும் தண்டிச்சுக்கோ. ஆனா என் குழந்தைய தண்டிச்சிடாத. இதுக்கு மேல நான் உன்னை சாமின்னு கும்பிடணும்னா கருவிலேயே என் குழந்தைய குணமாக்கிடு. இல்லனா இந்த ஜென்மத்துல நான் உன்னை கும்பிட மாட்டேன். என் நிலைமைய கொஞ்சம் பாத்தீங்களா அத்தை? ஏய், கோயில்ல வச்சு என்ன கத்த வைக்காத. யாரடி உன கத்த? இதோ பாருங்க சம்பந்தி, இது வரைக்கும் என் பொண்ணு கிட்ட நீங்க கோவப்பட்டதெல்லாம் வேற. ஆனா இப்ப அவ நிலைமைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு அவ மேல கோவம் வராது. இவ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இவளை பார்த்தா எனக்கு கோபம் வரதான் செய்யும். அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி. என் பொண்ணு எந்த களங்கமும் இல்லாதவங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரியலனாலும் எப்பவாவது புரியும். ஆனா தயவு செஞ்சு இப்ப என் பொண்ணுக்கு நடந்திருக்கிற கொடுமையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ மேல இறக்கம் வரும். மாசமா இருக்கிற என் பொண்ணை எவனோ 2 பேரு பைக்ல வந்து இடிச்சு தள்ளிட்டு போயிட்டானுங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நந்தினிய அறுக்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்து எப்படியோ அவளை காப்பாத்தியாச்சு. ஆனா கடைசியில ஆண்டவன் அவன் வயித்துல வளர்ற குழந்தையோட விளையாடிட்டான் சம்பந்தி. நந்தினிக்கு அடிபட்டதுல குழந்தைக்கு பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சம்பந்தி. பிரச்சனையான குழந்தைய கலைக்கிறதும் பெத்து வளர்க்கறதும் உங்க பொறுப்புன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. போதுமாடி, போதுமா? கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ ஆடின ஆட்டத்துக்கு அந்த கடவுள் கொடுத்த தண்டனை பாத்தியா? ஐயோ சம்பந்தி, இந்த நிலைமையிலேயே என் பொண்ணை இப்படி எல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. வாய மூடு. என் புருஷன் செத்து இருக்கலாம், ஆனா உன் பொண்ணு செய்த அசிங்கத்தெல்லாம் கண்ணால பார்த்த நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். என் பிள்ளையோட மனசு பூ மாதிரி. அவனை கஷ்டப்படுத்தி கடைசியில எந்த பாவமும் அறியாத என் புருஷனோட சாவுக்கு காரணமா இருந்த உன் பொண்ணு அந்த கடவுள் சும்மா விட்டுருவாரா? அதான் இப்படி பழி வாங்கியிருக்காரு. பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணி இப்படி ஆண்டவனோட சாபத்துக்கு ஆளாகி அசிங்கப்படுறதை விட ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு குடும்பம் மொத்தமா செத்து போலாமே. சாமி கும்பிடலான்னு கோவிலுக்கு வந்தா வாசல்லே உங்களை மாதிரி பாவிங்களை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ச்சே.
அம்மா எழுந்துருமா பகல்ல பதட்டமா கூப்பிடுற இருடி. என்னடி? அத்தை கோயிலுக்கு போனாங்கல்ல, ஆமா. அர்ச்சனை எதுவும் பண்ணாம கோவமா திரும்பி வந்து உட்காந்துருக்காங்க. கோயிலுக்கு போனவ திரும்பி வந்துட்டாளா? கோவமாவா? என்ன காரணமா இருக்கும்? அது என்னவா இருந்தா நமக்கு என்ன, அது எதுவா இருந்தாலும் அதுக்கு முழு காரணம் அந்த நந்தினி தான். ட்ராக்க மாத்தி விட்டு அத்தைக்கு சுத்தமா அவளை பிடிக்காத அளவுக்கு கிரியேட் பண்றதுல தான் நம்ம முழு கவனமும் இருக்கணும். ஆமாடி கல்பனா, நீ சொல்றது கரெக்ட் தான். கடக்கிற ஒவ்வொரு கேப்லயும் அவ வாழ்க்கையில மண் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப அங்க வந்து பாரு என்ன அடிப்ப. வா கல்பனா, சமையக்கட்டுல ஏண்டி அந்த ரசத்துக்கு பூண்டு மிளகு தாளிக்க சொன்னே, தாளிச்சு வச்சியா? கருவடெல்லாம் பொரிச்சு வச்சியா? அத்தை வந்த உடனே சாப்பிட்டுருவாங்க. பாரு, கோயிலுக்கு போயிட்டு பசியோட வருவாங்க, நம்ம தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடு. இத அண்ணி அண்ணி கோயில்ல இருந்து வந்துட்டீங்களா? விஸ்வ பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னீங்களே, பண்ணி. அண்ணி என்ன நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? கோவிலுக்கு போறேன் நீங்க அர்ச்சனையே பண்ணல, கோவிலுக்கே போலியா நீங்க? கோவிலுக்கு போனேன். சாமி கும்பலான்னு போனா கோவில் வாசல்ல 2 பேய்ங்க நின்னுட்டு இருந்தது. பேய பார்த்துட்டு எப்படி சாமி கும்பிடுறது? அதான் திரும்பி வந்துட்டேன். கோயில் வாசல்ல பேயா? புரியலையா நீ? யார சொல்றீங்க? வேற யாரு? அந்த நந்தினியும் அவ ஆத்தக்காரியும் தான் சொல்றேன். அவளுங்க தானே நம்ம குடும்பத்தையே அழிச்சு முழுங்கணும்னு நினைக்கிற கொள்ளுவாய் பிசாசுங்க. சொல்லுங்க நீ, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் எப்படி அர்ச்சனை பண்ண முடியும்? கண்டிப்பா நீ, கண்டிப்பா. நீங்க நம்ம விஸ்வா நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறது தெரிஞ்சா அவளுங்க கோயிலுக்கு வாசல்ல இருந்துகிட்டே உங்க வேண்டுதலை பழிச்சிடக்கூடாதுன்னு சூனியம் வைக்க கூட தயங்க மாட்டாளுங்க. அது சரி அத்தை, நல்ல எண்ணத்தோட இருக்கிற நீங்க கோயிலுக்கு போலாம், ஆனா அவங்களே எதுக்கு கோயிலுக்கு வந்தாங்களா? அவ என் பிள்ளைக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் அவ வயித்துல வளர குழந்தைய ஊனமாக்கிட்டாராம். அவ எந்த நினைப்புல ரோட்ல போயிட்டு இருந்தாலோ தெரியல, எவனோ 2 பேரு பைக்ல வந்து அவ வயித்துல இடிச்சிட்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பார்த்தா அவ உயிருக்கு ஆபத்து இல்ல, ஆனா அவ வயித்துல இருக்கிற குழந்தை தான் ஊனமாயிடுச்சான். அத பெத்து வளர்க்கறதும் கருவிலிய அழிக்கிறதும் உங்க முடிவுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா. என் வயிற்றுச்சலு அவங்கள சும்மா விடுமா? ஐயோ, என்னத்த சொல்றீங்க? தப்பான வழியில உருவான குழந்தையா இருந்தாலும் அந்த அந்த சிசு எந்த பாவமும் பண்ணலையே. கடவுள் அதுக்கா இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன கல்பனா இப்படி பேசுற? புருஷனுக்கு துரோகம் பண்ற பொம்பளைய கடவுள் நேரடியா தண்டிக்க மாட்டான், அவங்க புள்ளைய தான் தண்டிப்பான். அப்பதான் அவளுக்கு வலி ஜாஸ்தியா இருக்கும்னு ஆண்டவனுக்கு நல்லாவே தெரியும், அதான் தண்டிச்சிட்டான். சரி அண்ணி, தான் பண்ணின தப்புக்கு ஆண்டவன் தன்னை தண்டிச்சிட்டான்னு நினைச்சு அந்த குழந்தைய பெத்து அவ வளர்க்கலாமே. அது எப்படி வளர்ப்பாங்க? அவங்க என்ன அந்த அளவுக்கு இறக்க மனசு உள்ளவங்களா என்ன? இப்படிப்பட்ட குழந்தைய வேண்டான்னு கருவிலிய அழிச்சிட்டு என்ன மட்டும் காப்பாத்துன்னு வேண்டிக்கிறதுக்காக அந்த நந்தினி கோவிலுக்கு வந்திருப்பா. அந்த மனசாட்சி இல்லாதவளுக்கு ஒத்து ஊதுறதுக்கு அவ ஆத்தா கறி கூட வந்திருப்பா. என்ன பார்த்ததுமே 2 பேரும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு அழுது புலம்புனாளுங்க. நான் ஆக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். அண்ணி அண்ணி, அவங்க உங்களை பார்த்து அழுது புலம்பினதா சொன்னீங்கல்ல, எதுக்காக இருக்கும் தெரியுமா? நீங்க இறக்கப்பட்டு உடனே அவளை நல்ல பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து அந்த கருவை கழிச்சிட்டு அவ உயிரை மட்டும் காப்பாத்தி பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சுதான் அழுது புலம்பிருப்பாளுங்க. நல்ல வேளை அண்ணி, நீங்களும் அவளுங்க நினைப்பு நிறைவேறாம இருக்கிறதுக்காக தான் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. ஏண்ணி, இருந்தாலும் இதுக்கப்புறம் அவளுங்க விஸ்வா கிட்ட போய் அழுது புலம்பினாளுங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்ன ஆகும்? அவனும் என்ன மாதிரியே அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவான். அது எப்படி அண்ணி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? ஏன் விஸ்வா அன்னைக்கு உறுதியா சொல்லிட்டானே. அண்ணி,
நம்ம புள்ளைய குத்த சொல்ல முடியாது அண்ணி. அவன் சொன்ன மாதிரி உறுதியா தான் இருக்கான். ஆனா அவதான் இவனை தேடி தேடி வந்து தொந்தரவு பண்றாளே. அம்மா என்ன நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏன் கல்பனா தடுக்கிற? அண்ணி நீங்க சொல்லுங்க, இது உண்மையா? என் புள்ள அவளை சந்திச்சானா? எப்ப சந்திச்சா? எங்க சந்திச்சா? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா சும்மா உளறாங்க. வளர்றது நீயா இல்ல அவங்களா? எதுக்காக அவங்கள சொல்ல விட மாட்டேங்கிற? அண்ணி நீங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? அண்ணி கேக்குறல்ல, சொல்லுங்க. அது அது வந்து நான் இந்த விஷயத்த சொன்னா நீங்க விஸ்வாவை கோச்சுப்பீங்க, விஸ்வா கல்பனாவை கோச்சுப்பான். அதான். அவன் எதுக்கு இவ்வளவு கோவிச்சுக்கணும்? கல்பனா என்ன நடந்ததுன்னு சொல்லு. இல்ல அத்தை, வேண்டாம் அத்தை. கேக்குறல்ல, என்னன்னு சொல்லு. இல்ல அத்தை, மாமா என்ன கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க மாமாவை கோச்சுப்பீங்கல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். சரி, நான் அவனை கோச்சுக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. அ, 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 அது அத்தை, மாமா குணமாயி ஃபர்ஸ்ட் டே சைட்டுக்கு போனாருல்ல, அப்ப நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனேன். அங்க பார்த்தா அந்த நந்தினி மாமாவை சந்திச்சு பேசிட்டு இருந்தா.